2025 ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக ஒரு வாரம் தான் இருக்குது. நீங்க ஆல்ரெடி டிவி சேனல்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டு இருந்தீங்கன்னா மேல வந்து சின்னதா போட ஆரம்பிச்சிருப்போம். ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக இன்னும் 3 நாள் தான் இருக்குது, 4 நாள் தான் இருக்குது அந்த மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு ஆர்சிபியும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸும் ஆட போறாங்க. பட் ஆனா இன்னைக்கு நம்ம அந்த மேட்சை பத்தி பேச போறது இல்லை. ஆனா இன்னைக்கு நம்ம பேச போறது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஐபிஎல் பிரான்ச்சைசி பத்தி பார்க்க போறோம். மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் இல்லை, ஒன் ஆஃப் தி மோஸ்ட் சக்சஸ்ஃபுல். அண்ட் அந்த டீம் எதுனா உடனே நீங்க நினைச்சிருப்பீங்க ஆல்ரெடி அவன் டைட்டில் வந்து ஆர்சிபின்னு போட்டானேப்பா, ஆனா இப்போ பேசுறது வந்துட்டு மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பேசுறானே, ஆர்சிபிக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா கண்டிப்பா அது ஆர்சிபி தான். ஆர்சிபி பத்தி தான் நம்ம பேச போறோம். ஆர்சிபி வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஐபிஎல் பிரான்ச்சைசி. எதுக்கு, ஏன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஐபிஎல்னா என்ன? ஐபிஎல் வந்துட்டு ஒரு கிரிக்கெட்டுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு வியாபாரம். அது ஒன்றும் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கிரிக்கெட் கிடையாது. அது ஒரு கிரிக்கெட் பேஸ்ட் என்டர்டெயின்மெண்ட். அதுல வந்துட்டு நிறைய பிரான்ச்சைசி இருக்காங்க, பிரான்ச்சைசி ஓனர்ஸ் இருக்காங்க. இந்த பிரான்ச்சைசி ஓனர்ஸுக்கும் கிரிக்கெட்டுக்கும் சம்பந்தமே இல்லை. அவங்க வந்துட்டு வேற வேற தொழில அவங்க வந்துட்டு சூப்பரா அதுல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அதுல நிறைய பணம் சம்பாதிச்சிருப்பாங்க. அந்த பணத்தை கொண்டு வந்துட்டு ஒரு பிசினஸ்ல போடுறாங்க, இன்னொரு பிசினஸ்ல. அந்த பிசினஸ் என்னன்னா கிரிக்கெட். அந்த கிரிக்கெட்டை வச்சுட்டு அவங்க வந்துட்டு அந்த முதலீடை வந்துட்டு க்ரோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுல ஆர்சிபி வந்துட்டு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டீம்ஸ் நான் சொல்வேன். அவங்க கப்பே ஜெயிச்சது இல்லை, ஆனா அதனாலதான் அவங்க வளர்ந்துகிட்டு இருக்காங்க. என்னைக்கு அவங்க கப்பு ஜெயிக்கிறாங்களோ இந்த வளர்ச்சி ஸ்லோ ஆயிடும். ஏன்னா இப்ப வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஆர்சிபி 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 ஜெயிக்க போதா, ஆர்சிபி ஜெயிக்க மாட்டாங்களான்னு அந்த மேட்சை பாக்குறது எதுக்காகனா, ஐயோ இப்பாவது ஜெயிச்சிருவாங்களா அப்பாவது ஜெயிச்சிருவாங்களான்றதுனால. எல்லா வருஷமும் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஆர்சிபி மேல ஒரு பசி, அந்த ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு வந்துட்டு அந்த ட்ரோஃபி மேல இருக்கிற பசி, அதை வந்துட்டு அவங்க வியாபாரமா கன்வெர்ட் பண்றாங்க. இன்னைக்கு வந்துட்டு ஆர்சிபி வந்துட்டு அன்பாக்ஸ் ஈவெண்ட்னு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அன்பாக்ஸ் ஈவெண்ட் வந்துட்டு எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஈவெண்ட்னா, ஃபேன்ஸ் வந்துட்டு அந்த பிளேயர்ஸ் கூட க்ளோஸா ஒரு மேட்ச் இல்லாதனால பார்க்கணும்னா இந்த ஈவெண்ட். இன்ஃபேக்ட் ஆர்சிபி வந்துட்டு ஒரு பிரான்ச்சைசி, ஒரு கிளப், ஒரு ஸ்போர்ட்டிங் டீமா நம்ம பார்த்தோம்னா வேர்ல்ட்லயே சிஎஸ்கே மும்பைக்கு அடுத்து ஐபிஎல்ல வந்துட்டு ரொம்பவே ஒரு பிரபலமான ஒரு டீம் வந்துட்டு ஆர்சிபி. ஆனா நீங்க இதுல நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, சிஎஸ்கேவும் எம்ஐயும் ஹெட்லைன்ஸ் எல்லாம் கண்டிப்பா வராங்க, வேர்ல்டு வைட் மீடியால எல்லாம் வராங்க. ஆனா அவங்க ட்ரோஃபி வின் பண்ணதுனால அவங்களுக்கு ஈஸியா அந்த இடத்த பிடிக்க முடியும். ஆனா ஒரு டீம் கண்டினியூஸா தோத்துக்கிட்டே வரும்போது அவ்வளோ ஃபேமஸ் ஆகுறது ரொம்பவே ஒரு கடினமான ஒரு விஷயம். அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்போ வேணா நம்ம ஒரு விஷயத்தையே பார்க்கலாம். சோஷியல் மீடியாவே நம்ம எடுத்து பார்ப்போம். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோயிங் பார்த்தா ஹையஸ்ட் இருக்கிறது வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ். அவங்க வந்து 5 ட்ரோஃபி ஜெயிச்சிருக்காங்க. அவங்களும் 2 வருஷம் பேன் ஆகிட்டு அந்த வந்த ஈகர்ல நிறைய பேர் அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வரணுன்ற ஒரு வெறியில வந்துட்டு அந்த மேட்ச் எல்லாம் பார்த்தாங்க. சிஎஸ்கேக்கு நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் ஏறினாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 17.1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு அடுத்து வந்துட்டு நீங்க எல்லாருமே எதிர்பார்ப்பீங்க மும்பை இந்தியன்ஸ் இருப்பாங்க. ஏன்னா அவங்க சென்னைக்கு அடுத்து வந்துட்டு அதிக ட்ரோஃபிஸ் ஜெயிச்சிருக்காங்கப்பா. அவங்க இருப்பாங்கன்னா கிடையவே கிடையாது, அவங்க இல்லவே இல்லை. செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது வந்துட்டு ஆர்சிபி, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். கிட்டத்தட்ட அவங்களுக்கு 16.6 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. தேர்ட் பிளேஸ்ல தான் உங்களுக்கு மும்பை இந்தியன்ஸே இருக்காங்க. அவங்க வந்து 15.6 மில்லியன், கிட்டத்தட்ட 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் டிஃபரன்ஸ் இருக்குது, ஒரு கப்புமே அவங்க ஜெயிக்காம. ஸோ இதுலயே தெரியலையா ஒரு டீமுக்கு எதுக்கு ஃபாலோயிங் அதிகமா இருக்குது, எதுக்கு ஃபாலோயிங் கம்மியா இருக்குதுன்னு. ஸோ இதுல இருந்தே தெரியுது ஐபிஎல்ல வந்துட்டு வெறும் ட்ரோஃபி ஜெயிக்கிறதும், இல்லை பாயிண்ட்ஸ் டேபிள்ல மேல போய் இருக்கிறதும், இல்லை நல்ல கிரிக்கெட் ஆடுறதும், அதிக சிக்ஸஸ் அடிக்கிறது மட்டும் இல்லப்பா மேட்ரு. இங்க ஐபிஎல்ன்றது ஒரு வியாபாரம். அதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. இங்க ஜெயிச்சாலுமே பணம், தோத்தாலுமே பணம். ஸோ இதை வந்துட்டு எந்த டீமு ஜெயிச்சு யூஸ் பண்றாங்க, தோத்து யூஸ் பண்றாங்கன்றது, இது யாருன்னா எம்பிஏவோ இல்லை மார்க்கெட்டிங்கோ எதனா படிக்கிறீங்கன்னா இது ஒரு நல்ல கேஸ் ஸ்டடி. சிஎஸ்கே மும்பை பாருங்க, 5 ட்ரோஃபி ஜெயிச்சு டாப்ல இருக்கான். ஒருத்தன் ஜெயிக்காமையும் டாப்ல இருக்கான். அதனாலவோ என்னவோ தெரியல, அந்த பிரான்ச்சைசியோ இல்லை அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு அந்த அளவுக்கு பசி இல்லையோன்னு தோணுது. ஏன்னா அவங்க இந்த வாட்டி ஆப்ஷனுக்குள்ள போகும்போது ஐ திங்க் செகண்ட் ஹையஸ்ட் பர்ஸ் இருந்துச்சு. அண்ட் அவங்க கடைசியில எடுத்துட்டு வந்த டீமை பார்த்தா அது ரிசம்பிளே பண்ணவே இல்லை. ஆனா அவங்க ஃபேன்ஸுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க டீம் மென்டர்ஸுக்கு பிடிச்சிருக்கு. அது பின்னாடி என்ன அர்த்தம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. சரி, இப்போ ஆர்சிபி எல்லாமே சூப்பரா பண்றாங்களே, அந்த கப்பை மட்டும் ஜெயிக்க மாட்டாங்களேன்றனா அது அவங்களதான் கேட்டாகணும். அதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை வந்துட்டு ஒரு பிசினஸ் ஆங்கிள் நம்ம பார்த்தாக்கா இங்க வரும் பணம் மட்டும் தான் நமக்கு கண்ணுக்கு படம். அதுல வந்துட்டு ஆர்சிபி வந்துட்டு ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் ஏர்னிங் பிரான்ச்சைசிஸ். அதாவது அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மூலமா ஆகட்டும், இல்ல ஸ்பான்சர்ஸ் மூலமா ஆகட்டும், இல்ல டிக்கெட் கலெக்ஷன் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த டீமை சுத்தி. ஸோ அது எல்லாத்தையுமே நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்க. வெறும் அந்த ஐபிஎல் பாயிண்ட்ஸ் டேபிள்ல மட்டும் தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ண மாட்டேன்றாங்க. பட் ஆனா அது ஒரு வித
விதத்துல அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அது வந்துட்டு இன்டைரக்டா அவங்க ப்ராஃபிட்டுக்கு ஒரு இடம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. சரி, எல்லாமே நல்லதாப்பா, எல்லாமே சூப்பராப்பா, அப்போ எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறாங்களாப்பா? நான் கிடையவே கிடையாது. இன்னைக்கு நடந்த ஆர்சிபி அன்பாக்ஸ் ஈவெண்ட்ல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ். அதாவது இந்த ஃபேன்ஸுக்காக நடத்துற ஈவெண்ட், அவங்க பிளேயர்ஸ் ஃபேன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற ஒரு ஈவெண்ட்லயே வந்துட்டு அவங்க காசு வாங்கிட்டு தான் ஸ்ட்ரீமே பண்றாங்க. ஸ்டேடியமுக்கு போய் பார்க்கறதுல டிக்கெட் காசு கொடுக்கறது கூட ஒரு ரீசனபிளா நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வரணும்னு ஆசைப்படுவாங்க, அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம். ஸோ அது வந்துட்டு காசு வாங்கிக்கிறாங்க. அண்ட் ஸ்டேடியம்ல வந்துட்டு காஸ்ட் எல்லாம் இன்வால்வ் ஆகல, லைட்டிங் அதெல்லாம் இருக்கிறதுனால அதெல்லாம் ஃபைன். ஆனா நீ வந்துட்டு இந்த ஈவெண்ட்டை வந்துட்டு ஃபேன்ஸுக்காக தானேப்பா பண்ற. அந்த இது வந்துட்டு ஒன்றும் மேட்சோ ஏதோ கிடையாது. இங்க வந்துட்டு ரைட்ஸ் விற்கப்பட்டு இருக்கோன்னு நம்ம சொல்றதுக்கு, இது வந்து நீ நடத்துற உன் ஃபேன்ஸுக்காக நடத்துற. அந்த ஃபேன்ஸ்னால தான் நீ வந்துட்டு இப்போ உன் டீமை வந்துட்டு இவ்வளவு பெருசா ஆக்கியிருக்க. நீ ஒன்றும் ஜெயிச்சுட்டு உன் டீமை உழைச்சிட்டு 18 வருஷத்துல 10 வருஷம் நீ ஒன்றும் ஜெயிச்சுட்டு உன் டீமை அங்க கொண்டு போய் நிறுத்தி நீ வந்துட்டு கத்தார் ஏர்லைன்ஸ் ஆகட்டும் இல்ல மற்ற பெரிய பெரிய பிராண்டை நீ கூப்பிட்டு வந்துட்டு ஒன்றும் பண்ணல. இவங்க வந்துட்டு நீ ஜெயிக்காத டைம்ல இருக்கிறதுல இருந்து அவங்க இருக்கிறாங்க கூட. அண்ட் அப்போ வந்துட்டு நீ அவங்கள வந்துட்டு ஒரு ஈவெண்ட் நடத்துறனா, ஒரு யூடியூப்ல ஃப்ரீயா வந்துட்டு ஸ்ட்ரீம் பண்ணா எல்லா ஃபேன்ஸும் பார்ப்பாங்க இல்லையா? இதனால என்ன ஆகுதுன்னா வந்துட்டு இல்லீகல் ஸ்ட்ரீமிங், ஒருத்தன் காசு கட்டிட்டு அவன் யூடியூப்ல ஸ்ட்ரீம் பண்றான். இது வந்துட்டு நீங்களே வழி கொடுக்குறீங்க, நிறைய பைரசிக்கு வழி கொடுக்குறீங்க. அப்படி வந்துட்டு அந்த 50 ரூபாய் இல்ல 75 ரூபாயில தான் நீங்க மொத்த டீமையும் பில்ட் பண்ண போறீங்களான்றது கேள்விக்குறிதான். ஏன்னா எல்லா டீமுமே அது பண்றதே இல்லை. ஸோ நம்ம வந்து சொல்ல தேவையில்லை, ஐயோ இதை நம்பி தான் என் டீம் இருக்குதுன்றது கிடையவே கிடையாது. இது உனக்கு ஒரு ஆடட் பெனிஃபிட் தான், ஆடட் ப்ராஃபிட் தான். பட் அதை தாண்டியும் ஃபேன்ஸ் போறாங்க, பாக்குறாங்க, அது அவங்களோட விருப்பம். இதனால வந்துட்டு சோசியல் மீடியால நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நீங்க எக்ஸ்ட்ரா திறந்துட்டு அன்பாக்ஸ் ஈவெண்ட் டிக்கெட்ஸ் நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும், நிறைய கேள்விங்க வரும். ஏன் எங்களுக்கு இது ஃப்ரீயா இல்லை, ஏன் எங்களுக்கு காசு கொடுக்கணும், அந்த மாதிரி நிறைய பேர் வருது. ஸோ அவங்களோட சார்பா நான் வந்துட்டு ஸ்கிரீன் முன்னாடி கேட்கறதாவே இருக்கட்டும். பார்க்க போறது 5 பேரோ 10 பேரா இருந்தாலுமே கேட்ட கேள்வி போய் சேரட்டும். ஸோ இதோட இந்த வீடியோ உங்களுக்கு முடிவு வருது. இதை வந்துட்டு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே போல டெய்லி எதனா ஒரு வீடியோ நான் போட்டுக்கிட்டே இருப்பேன், இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவா போடுறேன். ஸோ இதோட பாய்.